குழந்தைகளை பாதிக்கும் பிறவி குறைபாட்டை எவ்வாறு கண்டறியலாம்? சில குறைபாடுகள் பிறவியில் பிறந்துடனே தெரியும். கால் வளைஞ்சிருக்குன்னா பிறந்த உடனே வளைந்த கால்களை கண்டுபிடிக்க விடலாம். ஆனால் ஹிப் டிஸ்லொகேஷன் அது நேரில் தெரியாது. இப்போ குழந்தை 1க்கு போயிடுச்சு, 2க்கு போயிடுச்சு, காலை விரித்து நாம் இது பண்ணும்போது ஒரு கால் நல்லா விரியும், ஆனால் அடுத்த கால் விரியாது. அது ஏன்னா அந்த குடுவை வெளியில் போயிட்டதுனால அது காலை முழுசாக விரிக்க முடியாது. அந்த மாதிரி விரிக்க முடியலைனாலே அந்த கால் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் கால் உயரம் வித்தியாசம் தெரியும். படுக்க வச்சு காலை ரெண்டையும் ஒட்டி பார்க்கும்போது ஒரு கால் கொஞ்சம் உயரமாகவும் ஒரு கால் குற்றமாகவும் இருக்கும். காலில் தோலில் இருக்கிற க்ரீசஸ் 2-3 சேர்த்தி இருக்கும் அந்த காலில். அந்த மாதிரி இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். பட் 70-80% குழந்தைகள் பிறந்த உடனேயுமே பீடியாட்ரிஷியன்ஸ் அங்கே பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. சில குழந்தைகள் வெளியில் பிறக்கிற குழந்தைகள், பீடியாட்ரிஷியனை பார்க்காத குழந்தைகள், குழந்தை நடக்கும்போது கொஞ்சம் நொண்டி நடக்குதே அப்படின்னு அவங்க பீடியாட்ரிஷியன்ட்டு போகும்போது கண்டுபிடிச்சி 95% குழந்தைகள் டாக்டர் பார்த்துறாங்க நடக்கிற டைமில். அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் 100% இந்த குழந்தைகள் நார்மல் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர முடியும்.